வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் அரை கப் அளவுக்கு சோள மாவு, அரை கப் அளவுக்கு மைதா மாவு, 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இன்னும் கூட தண்ணி பத்தாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டு கலந்துடலாம். முந்நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை மாவில் போட்டுடலாம். காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த மாவு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நீங்கள் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதிகப்படியான தீயில் ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்கலாம். ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ஒரு நிமிஷம் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் அதை பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். நம்ம செய்ய போகிற இந்த சைட் டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதையை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மிளகு வறுவலை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாதத்தோட என்ன சும்மாவே சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவரை நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு குடமிளகாயையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் திக்கான சோயா சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் கலந்து விட்டாலே போதும். இந்த வெங்காய குடமிளகாய் கலவா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் உள்ளே போட்டு கலந்து விட்டுறலாம். அளவான தீயிலேயே காலிஃப்ளவரில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். 2-3 நிமிஷம் பிரட்டி விட்ட பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.